அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் கீதாராணி ஆசிரியையின் பணிவான வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடம் 13. நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கலாம். 4th ஷார்ட் ஆன்சர் மூவர் தலையீடு அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 226. மூவர் தலையீடு சீன ஜப்பானிய போரின் முடிவில் ஏற்படுத்தப்பட்ட சிமோனோசெக் உடன்படிக்கையின்படி ஜப்பானிற்கு ஃபார்மோசா, ஆர்தர் துறைமுகம், லியோடுங் தீபகற்பம் ஆகிய 3 பகுதிகளும் வழங்கப்பட்டன. ஜப்பானின் இந்த திடீர் வளர்ச்சியைக் கண்டு ஐரோப்பிய சக்திகள் அஞ்சின. எனவே பிரான்சு, இங்கிலாந்து, ரஷ்யா ஆகிய நாடுகள் தலையிட்டு ஜப்பானை லியோடுங் தீபகற்பத்தை ஒப்படைக்கும்படி செய்தன. இதுவே மூவர் தலையீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சீன ஜப்பானிய போரை காட்டிலும் ஜப்பான் ரஷ்யாவை 1904 முதல் 1905 நடந்த போரில் தோற்கடித்தமை பெரும் முக்கியத்துவம் கொண்டதானது. மூவர் தலையீட்டை தொடர்ந்து ரஷ்யா தெற்கு மஞ்சூரியாவையும் ஆக்கிரமித்தது. மூவர் தலையீடு புக் பேஜ் நம்பர் 226. சீன ஜப்பானிய போரின் முடிவில் ஏற்படுத்தப்பட்ட சிமோனோசெக் உடன்படிக்கையின்படி ஜப்பானுக்கு ஃபார்மோசா, ஆர்தர் துறைமுகம், லியோடுங் தீபகற்பம் ஆகிய பகுதிகளும் வழங்கப்பட்டன. ஜப்பானின் இந்த திடீர் வளர்ச்சியைக் கண்டு ஐரோப்பிய சக்திகள் பயந்தன. எனவே பிரான்சு, இங்கிலாந்து, ரஷ்யா ஆகிய நாடுகள் தலையிட்டு ஜப்பானை லியோடுங் தீபகற்பத்தை ஒப்படைக்கும்படி செய்தன. இதுதான் மூவர் தலையீடு என்று சொல்லப்படுகின்றது. 5th one, முதல் உலகப் போரின் காலத்தில் கிழக்கு திசையில் வான் ஹிண்டன்பர்க் ஆற்றிய பங்கை பற்றி படிக்கலாம். முதல் உலகப் போரில் ஹிண்டன்பர்க்கின் பங்கு புக் பேஜ் நம்பர் 231. கிழக்கு திசையில் ரஷ்ய படைகள் பிரசியாவின் கிழக்கு பகுதி வரை ஊடுருவி சென்றன. ஜெர்மானிய ஜெனரல் வான் ஹிண்டன்பர்க் ரஷ்ய படைகளை எதிர்த்து போரிடச் சென்றார். டானன்பர்க் போரில் வான் ஹிண்டன்பர்க்கின் போர் திறத்தினால் ரஷ்யாவை தோற்கடித்தார். கிழக்கு புறத்தில் நடந்த சண்டைகளில் நேச நாடுகளுக்கு பேரழிவுகள் ஏற்பட்டாலும் அது எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பவும் பிரான்ஸ் நாடு எதிர்கொண்ட அழுத்தத்திலிருந்து அதனை விடுவிக்கவும் வாய்ப்பினை ஏற்படுத்தியது. 5th one, முதல் உலகப் போரின் காலத்தில் கிழக்கு திசையில் வான் ஹிண்டன்பர்க் ஆற்றிய பங்கு புக் பேஜ் நம்பர் 231. கிழக்கு திசையில் ரஷ்ய படைகள் பிரசியாவின் கிழக்கு பகுதி வரை ஊடுருவி சென்றன. டானன்பர்க் போரில் வான் ஹிண்டன்பர்க்கின் போர் திறத்தினால் ரஷ்யா பேரிழப்புகளை சந்தித்தது. பின்னர் ஜெர்மானிய ஜெனரல் ஹிண்டன்பர்க் ரஷ்யர்களின் போலந்தை தாக்க படையெடுத்து சென்றார்.